நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கீரை பொரியல், சிறுகீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கடாயில் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய். அப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு, அடுத்தது பூண்டு, வெங்காயம். அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை பொரியல் வந்து வித்தின் 10 மினிட்ஸில் ஆகிடும். 10 நிமிஷம் அவ்வளோதான் போதும். இதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம், பூண்டு. நம்ம காரத்துக்கு காய்ஞ்ச மிளகாய் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஈஸி கீரை பொரியல் செய்யறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு. சும்மா எங்களோட ஸ்டைல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீரை பொரியல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதில் வந்து எண்ணெய், கடுகு, வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய், உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது கீரை, சிறுகீரை. இது நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தண்ணியில் எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த கீரையில் இருக்கும் அந்த தண்ணி நல்லா சுண்டி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஆவி வருதுன்னு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கீரை வெந்துச்சா? ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கீரை வாரத்தில் 2 நாள் எடுத்தால் போதும். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சொரின்னு போயிடுச்சு. கீரை நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். 5 நிமிஷம் போதும். கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் கீரை பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். மறக்காமல், ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா கீரை, சிறுகீரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.